ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே நைட்டு வாஸ்து பூஜைக்கு போட்ட மேக்கப்புங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது வந்து நாங்கள் வீட்டில் போட்டிருந்த முளைப்பாறை. மேலே இருக்கிற 2 தட்டு வந்து வீட்டிலே போட்டது. கீழே வச்சுருந்த 2 பெருசாக இருந்துச்சுல, அது வந்து திருப்பூரில் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஒரு தட்டுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ தட்டு வேணால் சொன்னீங்கனாலும் அவங்க போட்டு கொடுப்பாங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கணபதி ஹோமம்காக சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் தான் வந்து முளைப்பாறை எடுக்கிறது. அதுக்கு வந்து எல்லோரும் செட் சாரீ எடுத்துருந்தாங்க. இதுதாங்க அது செட் சாரீ. ரெடியாகி கோயிலுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பூஜை முடிஞ்சுட்டு முளைப்பாறை வந்து ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த கணபதி ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாமிக்கெல்லாம் நைட்டே அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். அப்படியே வந்து காலையில் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அழகாக வந்து எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு மங்களகரமாக சூப்பராக இருந்துச்சுங்க. லேட் நைட் வரைக்கும் எல்லாருமே வேலை செஞ்சுருந்தோம். எல்லாம் சுத்தமாக கூட்டி தொடச்சி கோலம் போட்டுட்டு, ஏன்னா வாஸ்து பூஜை முடிஞ்சாவே கோயிலெலாம் கழுவி விடணும். கழுவி விட்டு வாசல்லாம் வந்து வலித்து கோலம் போட்டுட்டு நாங்களாம் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயர் ஃபுல்லாகவே இந்த பூஜைக்கான ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் லேட் ஆகிடுச்சின்னு போயிட்டோம். மார்னிங் வந்து பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முளைப்பாறை எடுத்துகிட்டு வர்ற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எல்லாருமே செட் சாரீ வந்து வியர் பண்ணியிருக்கோம். அர்ணவ் வந்து என்னடா பண்ணுறாங்க மைக்கு வச்சுட்டுன்னு போய் பார்த்துட்ருக்காரு. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே வந்து இந்த தட்டத்தில் இந்த மூலிகை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, யாக குண்டத்துக்கு போடுறதுக்கான பொருள் எல்லாமே கொடுத்தாங்க. 108 பொருட்கள். எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு தட்டு 2 தட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்க. கோயிலை சுற்றி வந்துட்டு யாக குண்டத்தில் போடுங்க அப்படின்னாங்க. பூஜை முடிஞ்சிட்டு எல்லாருமே அதுக்கு தாங்க லைனாக போயிட்டுருக்கோம். நாளைக்கு கும்பாபிஷேகமாக இருந்தாலும் இன்றைக்கி பாருங்கள் என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. லேட் நைட் வரைக்கும் செஞ்சோம். திருப்பி அடுத்த நாளும் வந்து மேலே கலசத்துக்கு தண்ணி வர்றதுக்கான போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இந்த கையில் கொண்டு வந்த பூஜை பொருளெல்லாம் இந்த யாக குண்டத்தில் வந்து போட்டேங்க. எல்லாருமே கையில் காப்பு கட்டியிருக்காங்க. ஏன்னா தீர்த்த கூட எடுக்கிறவங்கள கட்டணும் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணாங்க கோயிலுக்கு. கோயில் பூஜாரி கிட்ட கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. நிக்கிதாவும் ஆதிரையும் நாங்கள் சாரீ வியர் பண்ண கலர்லேயே கொஞ்சம் மாற்றி பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணியிருந்தோம். முளைப்பாறைக்காக அவங்களும் க்யூட்டாக ரெடியாகி வந்துட்டாங்க. இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கோ பூஜை அப்படின்னு சொல்லிட்டு மாடு அழைச்சிட்டு வந்து அதுக்கு வந்து பூ வச்சு பொட்டு வச்சு கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்படி புது வீடெல்லாம் கட்டினோம் அப்படின்னா கோ பூஜை அப்படின்னு சொல்லிட்டு மாடை உள்ளே அழைச்சிட்டு வந்து அதுக்கான பழம்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரியே தாங்க இங்கேயும் பண்ணாங்க. எல்லா லேடிஸும் வந்து சாமிக்கு பொட்டு வச்சுட்டு மாடுக்கு அதுக்கப்புறம் தொட்டு கும்பிட்டுட்டு அதை மேலே இருந்த பூவில் எடுத்து வீட்டுக்கு கொண்டுட்டு போனோங்க. பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ப்ளூ கலரில் இருக்கிறது செட் சாரீங்க. அப்புறம் சாரீ பத்தலைன்ட்டு நாங்களே க்ரீன் கலரில் வாங்கிட்டோம். பூஜை முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. சரி, அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. எல்லோரும் வந்து உக்காந்துட்ருக்காங்க. அம்மா அப்பா, அக்காவோட அம்மா அப்பா, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் சிஸ்டரும் வந்திருந்தாங்க பெங்களூர்லேருந்து. இதான் எங்கள் சிஸ்டருங்க, அவங்க ஹஸ்பண்டு. அப்புறம் தம்பி அர்னேஷும் வந்திருக்காரு. நிக்கிதாக்கும் ஆதிரைக்கும் தீர்த்த கூட எடுக்கிறதுக்காக அந்த துணி வந்து ரோல் பண்ணி இங்கே கட்டிட்டு போயிடலாம், அப்போ தான் நழுவாமல் இருக்கும், கட்டிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் டே. ஜூன் வந்து 7th வெட்டிங் டே. அதனால் தங்கச்சி சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிக்கிதா குட்டிக்கும் நெக்ஸ்ட் மந்த்து வந்து பர்த்டே வர்றதுனால சரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எங்கள் அக்காவே ஹோம்மேடாக பண்ணுறாங்க. அவங்ககிட்டயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லாத்துக்கும் கேக் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. நான் வெட்டுவேன், நீ வெட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு கேக்கை எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக வந்து கட் பண்ணிட்டாங்க. கேக் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அக்கா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவருக்கு கேக் பிடிக்காது, அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு கொடுத்தேங்க. 10th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சூப்பராக போச்சுங்க. தேங்க்யூ சித்தியாரே. தங்கச்சியோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை.
மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதே அடடா நம்ம அங்கிள் ஆண்டி ஆக போகிறோமே அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் சின்ன வருத்தம். இருந்தாலும் கல்யாண நாள் அப்படிங்கிறனால ரொம்ப ஹாப்பி. அது முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டேங்க. எங்கள் ஊரில் சவுண்டம்மன் கோயில் இருக்குது. அங்கே தான் எல்லா தீர்த்த குடமும் முளைப்பாறையும் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம். நான் கையில் வச்சுருக்கிறதாங்க வளர்த்தி கொடுத்த முளைப்பாறை. சூப்பராக வந்துருந்துச்சு, ஒரே மாதிரி வந்துருந்துச்சுங்க. இவங்க வந்து கலசம் எடுத்துகிட்டு வர்றாங்க, கோயில் கோபுரத்து மேலே வைக்கிற கலசம். சரியான வெயிலாக இருந்ததுனால கீழே காலே வைக்க முடியலைங்க. நெருப்பு தீ மிதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தண்ணி வேற விட்டுட்டே போகிறதுனால அந்த அனல் வந்து கொதிச்சுட்டே வந்துடுச்சு மேலே. குட்டீஸ்லாம் வந்து செப்பல் போடாமல் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. என்ன தான் வந்து சாமிக்கு வேண்டியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னா செப்பல் போட்டுகிட்டே போய்க்கலாம். நான்லாம் பாதி தூரம் போயிட்டு செப்பல் போட்டுகிட்டே போயிட்டேங்க. எங்கள் குட்டீஸும் போட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை வேண்டக்கூடாது. எப்போவுமே வந்து மனசார சாமியை வேணாவே போதும். ரொம்ப கால் சூட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். பாருங்கள், எல்லோரும் அங்கங்கே நிழல்ல ஒதுங்கி நின்றுட்டாங்க. ஹஸ்பண்ட் தீர்த்த கூட எடுத்துகிட்டு வந்தார். அவரால் எடுத்துகிட்டே வர முடியல. அக்கா அப்பாவும் அவரும் மாற்றி மாற்றி எதுவும் கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. பூஜைக்கு ஒரு 2-3 நாள் வரைக்கும் மோடம் போட்டுகிட்டே இருந்துச்சு. அது கரெக்டாக அந்த முளைப்பாறை எடுக்கிற அன்றைக்கி பயங்கர வெயிலுங்க. ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். சரி நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாடலாம் அப்படின்ட்டு நடக்கவே எங்கே முடியல. அப்புறம் எங்கே டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு கோயிலுக்கே வந்துட்டோம். தீர்த்த குடம் பாருங்கள், எவ்வளோ தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன்ல கொடிவேரி, அதுக்கப்புறம் அவினாசி கோயிலில், அதுக்கப்புறம் பவானி கூடுதுறை 3 இடத்துல இருந்தும் எடுத்துகிட்டு வந்த தீர்த்த குடம். இவ்வளோ தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முளைப்பாறை எல்லாமே போட்டது சூப்பராக வந்துருந்துச்சு. கோயிலில் சாமிக்காக யாகசாலை சுற்றி போட்டதையும் சூப்பராக வந்து வளர்ந்து வந்துருந்துச்சுங்க. இதுதான் வந்து சவுண்டம்மன் கோயில் வாசல். இங்கேருந்து தான் வந்து தீர்த்த குடம் கிளம்பி போகுது. ஃபைனலாக வந்து பிள்ளையார் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன குஷியில் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வரவங்கள ஒரு டான்ஸ் போட்டாங்க. கோயிலுக்கே வந்தாச்சு. நாங்களும் ரொம்ப பின்னாடி வந்துட்டுருந்தோங்க. ஏன்னா வந்து கால் சுட்டுட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு நாங்கள் பொறுமையாக வந்துட்டுருந்தோம். இப்போ தீர்த்த குடம் முளைப்பாறை எல்லாம் வந்து கோயிலுக்கு ரீச் ஆன உடனே ஐயர் வந்து திஷ்டி சுற்றி கொண்டு போய் போட்டுட்டு பூஜை பண்ணி வெல்கம் பண்ணுறாரு. இப்போ கோயில் சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து வைங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு எல்லாம் உள்ளே போயிட்டுருக்குங்க. முளைப்பாறை எடுக்கிற ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக வந்து நடக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. அதை விடவே சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு. வெயிலில் வந்தோடனே எல்லாேருக்கும் தண்ணி தாகம். யாராவது சில்லுன்னு ஜூஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி தண்ணி கொடுத்தாங்க, அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேங்க. நிக்கிதா குட்டியை சுற்றி பிடிச்சிட்டு வராங்க. அப்படியே குட்டீஸ் 2 பேரும் தீர்த்த கூட எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது அம்மாங்கெல்லாம் வந்து முளைப்பாறை வச்சு டான்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தாங்க வந்து எல்லோரும் கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா முளைப்பாறை எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு ரவுண்டாக வச்சுட்டு லேடிஸ்லாம் கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கும்மி அடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்களாம் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அந்த வீடியோ கிடைச்சதுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் எடுக்கலை. பாட்டு மத்தாள சத்தம் கேட்டவுடனே நல்லா இறங்கி ஆட போயிட்டோம். எல்லாம் நீட்டாக கும்மி அடித்தாங்க. நல்லா கும்மி அடித்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எங்கள் அம்மாக்களோட சேர்ந்து கும்மி அடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. நம்ம கை தட்டினா அதில் வந்து நிறைய எனர்ஜிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சந்தோஷமாக வந்து கும்மி அடிக்கும் போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையாவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. எங்கள் ஊர் கும்பாபிஷேக விழா வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வெயிலுக்கு வந்து
அற்புதமாக இருந்துச்சுங்க. ரொம்ப வெயில், ஏதாவது குழுக்குழுன்னு ஜூஸ் குடிக்கலாம், அப்போ தயிர் சாதம் சாப்பிட்லாங்க தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மதியானம் உணவும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் கூட